ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் வந்துடுச்சு. சம்மர் வெயில் அப்படின்னாவே நம்மளுக்கு மாம்பழ சீசன் தான். ஸோ இந்த வெயிலை பீட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாம்பழ ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே பெனிஷா மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாம்பழம் ஒரு கணத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு அந்த இதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் நீங்கள் செய்கிறீங்களா, ஒரு சைடு இதை பல்ப்பை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ நான் அந்த பல்ப்பை எடுத்திருக்கேன். ஸோ அந்த பல்ப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சர்விங் கிளாஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மேங்கோ ட்ரிங்கை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட பல்ப்பை சேர்த்துக்கலாம். அதாவது தோல் இல்லாமல் மாம்பழம் இங்கே போட்டுக்கணும். ஸோ இவை நான் ப்ளெயின் ஐஸ்கிரீம், ப்ளெயின் அமூல் வெனிலா ஐஸ்கிரீம், எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வெனிலா ஐஸ்கிரீம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை ஒரு ஸ்கூப் அந்த மேங்கோ ட்ரிங்க் மேலே வச்சுக்கலாம். ஸோ பார்க்கவே எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்தாச்சு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இங்கே வால்நட்டும் பாதாமும் தான் போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டம், எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ வால்நட்ஸையும் கொஞ்சம் பாதாமையும் நல்லா கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ட்ரிங்க் இந்த வெயிலுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கூட ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். Thanks for watching Hema Dinesh Kitchen.